அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனாகிய ஸ்ரீமன் நாராயணன் உலக மக்களை ரட்சித்து உய்விக்கும் பொருட்டு ஒன்றும் தேவும் உலகும் உயிரும் மற்றும் யாதுமில்லா அன்று நான்முகன் தன்னோடு தேவர் உலகோடு உயிர் படைத்த தேவன் முறையே பரம், வியூகம், விபவம், அர்ச்சை, அந்தர்யாமி என்று 5 ஸ்வரூபங்களாக எழுந்தருளியிருக்கிறார். அதில் உற்சவ திருமேனியாக நம் திருக்கோயிலில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ பிரசன்ன வெங்கட நரசிம்ம பெருமாள் கண்டருளும் உற்சவங்களில் குறிப்பிடத்தக்க உற்சவம் பிரம்மோற்சவம். ஆதியில் பிரம்மனை படைப்புத் தொழில் செய்ய பெருமாள் படைத்த பின் பிரம்மனால் பெருமாளுக்கு நடத்திய உற்சவம் பிரம்மோற்சவம். பந்தக்கால் முகூர்த்தம். பிரம்மோற்சவத்திற்காக தொடக்கப் பணியாக பந்தல் அமைப்பதற்காக செய்யப்படும் நிகழ்வு பந்தக்கால் முகூர்த்தம். கடைவெள்ளி. பிரம்மோற்சவத்திற்கு முந்தைய வெள்ளிக்கிழமை கடைவெள்ளி என்று போற்றப்படுகிறது. இந்த கடைவெள்ளியில் தாயாருக்கு விசேஷ திருமஞ்சனமும் அலங்காரமும் செய்யப்பட்டு தங்க கேடயத்தில் உள்புறப்பாடு நடைபெறுவது விசேஷம். அங்குரார்ப்பணம். மிருத்சங்கரணம் என்னும் மண் எடுத்தல். திருமுலையிடுதல். ஸ்ரீ சேனை முதலாழ்வார் என்று போற்றப்படும் ஸ்ரீ விஸ்வக்சேனர் நகர சோதனை செய்து பிரம்மோற்சவத்திற்காக மாட வீதிகள் சித்தமாக உள்ளதா என்று சரிபார்த்தல். பிரம்மோற்சவத்தின் அனைத்து நாட்களிலும் காலை வேளையில் ஸ்ரீ பெருமாள் உபய நாச்சியாருடன் திருமஞ்சனம் கண்டருள்வார். துவஜாரோகணம். பிரம்மோற்சவத்தின் முதல் திருநாளில் கருடக்கொடி ஏற்றப்பட்டு நடத்தப்படும் நிகழ்வு துவஜாரோகணம் என்று அழைப்பர். ஸ்ரீ வைகானச பகவத் சாஸ்திர முறைப்படி நடைபெறுகிறது. ஸ்ரீ பெருமாள் உபய நாச்சியார்களுடன் ஸ்ரீ சுதர்சனரும் துவஜாரோகண மண்டபம் எழுந்தருளி கொடியேற்றம் நடைபெறும். துவஜாரோகணத்தின் போது பலிஜகுல தேசாய் பிரதிநிதி முன்னின்று கங்கணம் தரித்து பிரம்மோற்சவத்தை துவக்கி வைக்கின்றனர். காலை பெருமாள் வாகனத்தில் எழுந்தருளுவதற்கு முன் திக்பலிகளை சாதித்து பேரிடாதனம் தேவதாஹ்வானம் என்னும் தேவர்களை அழைத்தல் நடைபெறும். முதல் திருநாள். அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ பெருமாள் சிவப்பு ஆடை அணிந்து வெங்கடாத்திரி கொண்டை என்னும் கிரீடம் தரித்து சிவந்த விருட்சி மாலையுடன் சூரிய பிரபை வாகனத்தில் ஸ்ரீ சுதர்சனருடன் மாட வீதிகளில் எழுந்தருளுவார். மாலை ஸ்ரீ பெருமாள் முத்தங்கி அணிந்து வெள்ளை மாலையுடன் பத்தி உலா சென்று ஊஞ்சல் சேவை கண்டருளி பின் ஒய்யாலி நடையழகுடன் அலங்கார மண்டபம் எழுந்தருளுவார். தினமும் காலை புறப்பாடு மற்றும் மாலை பத்தி உலா சமயம் யாகசாலை முன் எழுந்தருளி ஸ்ரீ பெருமாள் ஆரத்தி கண்டருள்வார். முதல் நாள் மாலை சந்திர பிரபையில் ஆரோகணித்து மாட வீதிகளில் எழுந்தருளுவார். இரண்டாம் திருநாள். பிரம்மோற்சவத்தின் முதல் நாள் காலை மற்றும் 9ஆம் நாள் மாலை தவிர்த்து அனைத்து நாட்களும் காலை மற்றும் மாலை புறப்பாடு முன் ஸ்ரீ சுதர்சனர் மாட வீதி சென்று நகர சோதனை மற்றும் சுத்தி சரிபார்த்த பின்னரே பெருமாள் புறப்பாடு நடைபெறும். காலை ஸ்ரீ பெருமாள் ஹம்ச வாகனத்தில் மாட வீதிகளில் எழுந்தருளுவார். அனைத்து வாகன சேவைகளிலும் ராஜகோபுர வாசலில் ஆரத்தி நடைபெறுவது வழக்கம். ஹம்ச வாகனமானது பெருமாளின் ஹம்ச அவதாரத்தை குறிக்கும்படியாக இருப்பது சிறப்பிற்குரியது. ஆதியில் பிரம்மனுக்கு பிரணவம் உபதேசித்த வைபவத்தை குறிக்கும்படியாக உள்ளது. மாலை ஸ்ரீ பெருமாள் உபய நாச்சிமாருடன் முரளி கண்ணனாக பத்தி உலா கண்டருளி ஊஞ்சல் சேவைக்கு பின் ஒய்யார நடையுடன் அலங்கார மண்டபம் எழுந்தருளி கற்பக விருட்ச வாகனத்தில் மாட வீதிகளில் எழுந்தருளுவார். மூன்றாம் திருநாள். உலகம் போற்றும் உன்னத கருட சேவை. பெருமாளுக்கே உரிய கருட சேவையில் ஸ்ரீ வெங்கட நரசிம்ம சுவாமி
அபயவரத ஹஸ்தம் தரித்து தொப்பாரம் என்னும் கிரீடம் அணிந்து தொண்டை நாட்டின் தேசாச்சாரத்தின்படி விசேஷ சாற்றுப்படிகளுடன் கம்பீரமாக எழுந்தருளும் காட்சி. ஸ்ரீ கருடாழ்வாரை நம் சம்பிரதாயத்தில் வைனதேயன் என்று அழைப்பர். இப்பேற்பட்ட விசேஷ தினமான ஸ்ரீ கருட சேவை விழா நடைபெறும் சமயம் 8 திக்குகளிலிருந்தும் பக்தர்கள் ரகுநாதபுரத்தில் சூழ்ந்திருப்பது எங்கும் காண முடியாத காட்சி. திருவிழா அன்று சுவாமி லக்ஷ்மிஹாரம் தரித்து சகஸ்ரநாம காசுமாலை அணிந்து 18 அங்குல குடைகளின் கீழ் பக்ஷிராஜன் மீது அமர்ந்து வீதி வலம் வரும் காட்சியை காண கண்கோடி வேண்டும். இத்திருவிழாவில் சுவாமியை எழுந்தருள செய்ய 40ற்கும் மேற்பட்ட ஸ்ரீபாதத்தினர் கைங்கரியத்தில் ஈடுபடுவது விசேஷமாகும். வீதி உலா சமயம் கங்கை கொண்டான் மண்டபம் எதிரே ஸ்ரீ பெருமாள் கருட சேவையில் ஏசல் கண்டருள்வார். கங்கை கொண்டான் மண்டபத்தில் ஸ்ரீ பெருமாள் உள்ளே எழுந்தருளி மண்டபப்படி கண்டருள்வது சிறப்பிற்குரிய நிகழ்வாகும். இதேபோல் ஸ்ரீ ராமானுஜ விஜய விலாசத்தில் கருட சேவையில் எழுந்தருளி மண்டபப்படி கண்டருள்வார். மண்டபப்படி கண்டருளும் போது சுவாமியின் கோவிலிலிருந்து சுவாமியின் நிவேதனத்திற்காக சுவாமிக்கு உபச்சார தலிகை அமுது செய்வது இத்திருக்கோவிலின் சிறப்பாகும். இப்புறப்பாட்டின் சமயம் எதிர் ஆஞ்சநேய சன்னதியான ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயர் சன்னதியில் ஸ்ரீ அனுமனுக்கு புஷ்பம் மற்றும் ஸ்ரீ சடகோபம் சாதித்தருளுகிறார். அதைப்போல் புறப்பாடு முடிந்து திரும்பும் கால் கண்டருளும் போது திருக்கோவிலின் வாயிலில் திருவந்திக்காப்பு நடைபெற்ற பின் சுவாமி ஆஸ்தானம் எழுந்தருளுவார். மாலை ரகுநாதபுர தீசனாக ஸ்ரீ சக்கரவர்த்தி திருமகனாராக அலங்காரத்தில் பத்தி உலா, ஊஞ்சல் சேவை மற்றும் ஒய்யாலி கண்டருளி அலங்கார மண்டபம் எழுந்தருளுவார். ஹனுமந்த வாகனத்தில் மாட வீதிகளில் எழுந்தருளும் சமயம் ஸ்ரீ ஹனுமன் வடமாலை விசேஷ புஷ்ப பழ அலங்காரங்கள் தரித்து ஸ்ரீ வெங்கட நரசிம்ம சுவாமியை ஸ்ரீ ராமனாக பாவித்து சுமந்து மாட வீதிகளில் எழுந்தருளுவார். ஸ்ரீ பெருமாள் வீதி உலாவிற்கு புறப்பாடாகும் சமயம் கோபுர வாயிலில் ஸ்ரீ பெருமாளுக்கு ஆரத்தி காண்பித்து 4000 திவ்ய பிரபந்த கோஷ்டி தொடங்க பெற்று சுவாமி புறப்பாட்டிற்கு ஆயத்தமாவார். வீதி உலா சமயம் ஸ்ரீ ராமநாம கீர்த்தனைகள் மற்றும் நரசிம்மர் கீர்த்தனைகளுடன் ஸ்ரீ ஹரிபந்த பஜனை நடைபெறுவது சிறப்பிற்குரியது. கங்கை கொண்டான் மண்டபத்தில் வீற்றிருக்கும் ஸ்ரீ வீர ஆஞ்சநேய சந்நிதிக்கு முன் ஸ்ரீ பெருமாள் அனுமந்த வாகனத்தில் எழுந்தருளும் விசேஷ தினத்தன்று மட்டும் எதிர் சேவையாக திரும்பி நின்று ஆரத்தி நடைபெறுவது மேலும் சிறப்பிற்குரியது. 4ஆம் திருநாள் காலை. சென்றால் குடையாம், இருந்தால் சிம்ஹாசனமாம் என்பது போல் ஆதிசேஷன் மீது ஸ்ரீ பெருமாள் பரமபதநாதன் அலங்காரத்தில் உபய நாச்சியார்களுடன் சேஷ வாகனத்தில் மாட வீதிகளில் எழுந்தருளுவார். தினமும் காலை புறப்பாடு மற்றும் மாலை பத்தி உலா சமயம் யாகசாலை முன் எழுந்தருளி ஸ்ரீ பெருமாள் ஆரத்தி கண்டருள்வார். மாலை யோக நரசிம்ம சுவாமியாக ஸ்ரீ வெங்கட நரசிம்ம சுவாமி பத்தி உலா, ஊஞ்சல் சேவை மற்றும் ஒய்யாலி நடையுடன் அலங்கார மண்டபம் எழுந்தருளி சிம்ம வாகனத்தில் மாட வீதிகளில் எழுந்தருளுவார். 5ஆம் திருநாள். தாயின் கோலம் பூண்டு நம் வெங்கட நரசிம்ம சுவாமி 5ஆம் நாள் காலையில் நாச்சியார் திருக்கோலத்தில் திருப்பல்லக்கில் நம் ஸ்ரீ அலர்மேல் மங்கை தாயாரின் திருவாபரணங்கள் அனைத்தையும் அணிந்து தாயுள்ளம் கொண்டவனாக வீதியார மாட வீதிகளில் சென்று ஊர் மக்களின் உள்ளம் கவர்ந்து திருக்கோவிலை வந்தடைவார்.
4 கால் மண்டபத்தில் 4000 திவ்ய பிரபந்த கோஷ்டிக்கு திருச்செவி சாதித்தருளி புறப்பாடாவது விசேஷமாகும். மாலை ஸ்ரீ பெருமாள் அபயவரத ஹஸ்தம் தரித்து பாலம் என்று அழைக்கப்படும் ராஜ உடையுடன் ராஜாதிராஜனாக சோழர் கொண்டை தரித்து பத்தி உலா, ஊஞ்சல் சேவை மற்றும் ஒய்யார நடையுடன் அலங்கார மண்டபம் எழுந்தருளி யாழி வாகனத்தில் மாட வீதிகளில் எழுந்தருளுவார். 6ஆம் திருநாள் காலை ஸ்ரீ பெருமாள் உபய நாச்சிமார்களுடன் சூர்ணாபிஷேகம் என்ற உற்சவம் கண்டருளுவார். பிரம்மோற்சவத்தின் கலைப்பு தீர ஸ்ரீ பெருமாள் பரிமள திரவியங்களை தரித்துக் கொண்டு ஆனந்த விமானம் என்னும் விமானத்தில் மாட வீதிகளில் எழுந்தருளுவார். மாலை ஸ்ரீ பெருமாள் பாலம் என்னும் ராஜ உடையுடன் சிறப்பு அலங்காரத்துடன் பத்தியுலா, ஊஞ்சல் சேவை மற்றும் ஒய்யாலி நடையுடன் அலங்கார மண்டபம் எழுந்தருளி யானை வாகனத்தில் பாகன் போன்ற பட்டர் ஒருவர் வெண்சாமர உபசாரமளிக்க திருமாட வீதிகளில் எழுந்தருளுவார். ஸ்ரீ பிரசன்ன வெங்கட நரசிம்ம சுவாமி மதயானை மீது கம்பீரமாக எழுந்தருள்வதை காண்கையில் மதயானை போல் எழுந்த மாமுகில் கால் என்னும் ஆண்டாளின் பாசுரம் நினைவுக்கு வருகிறது. புறப்பாடு முடிந்து சன்னதி தெரு திரும்புகையில் ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயர் சன்னதியின் முன் கஜ வாகன ஏசல் நடைபெறுவதை காண கண்கோடி வேண்டும். நமது தேவஸ்தானத்தில் திருத்தேர் திருவிழாவை ஒட்டி திருத்தேர் கலசம் ஏற்றும் நிகழ்வு 6ஆம் நாள் மாலை நடைபெறுகிறது. இந்த நிகழ்வை ஒட்டி சுவாமி திருத்தேரின் திருத்தேர் கலசத்திற்கு விசேஷ பூஜைகள் செய்யப்பட்டு ஊர்வலம் வந்து திருத்தேர் மீது கலசம் மற்றும் திருத்தேர் குடை தேர் உச்சியில் ஏற்படும். 7ஆம் திருநாள் அதிகாலையில் ஸ்ரீ பெருமாள் உபயநாச்சிமார்களுடன் சிக்குத்தாடை எனும் அலங்கார முடி தரித்து தொண்டை நாட்டு தேசாச்சார அலங்காரத்துடன் தேர்நடை புரிந்து திருத்தேருக்கு எழுந்தருளிய பின் ரத பிரதிஷ்டை மற்றும் ரதாரோகணம் நடைபெறும். ரதபந்தனத்திற்கு முன் சுவாமி திருமங்கையாழ்வார் அருளிய திருவேழு கூற்றிருக்கை என்னும் திவ்ய பிரபந்தத்தை திவ்ய பிரபந்த விற்பனர்கள் பெருமாளின் திருமுன்பு சேவிப்பார்கள். தேரோட்டத்தின் சமயம் பக்தர்கள் பல்லாயிரக்கணக்கானோர் வேங்கட நரசிம்மா வேங்கட நரசிம்மா என்று அழைக்க சுவாமியின் திருத்தேரானது வேங்கட நரசிம்மனே சுவாமி கண்கண்ட தெய்வம் வரப்பிரசாதி என்பதை ஊர்ஜிதப்படுத்தும் வண்ணம் ஊர் முழுவதும் தேர் தன் தடம் பதித்து சுற்றி வரும். ஊர் மக்கள் அனைவரின் வேண்டுதல்களையும் வந்தவர் பார்ப்பவர் என அனைவரின் எண்ணங்களையும் ஆசைகளையும் வேண்டுதல்களையும் நிறைவேற்றும் வண்ணம் சுவாமி திருத்தேரில் வலம் வருவார். வேங்கட நரசிம்ம சுவாமியின் திருத்தேர் உற்சவமானது மாகாணத்தில் பிரசித்தி பெற்ற உற்சவமாகும். திருத்தேரோட்டத்திற்கு பிறகு ஸ்ரீ பெருமாள் விசேஷ திருமஞ்சனம் கண்டருள்வார். மாலை சிறப்பு அலங்காரத்துடன் திருவடி கோயில் எழுந்தருளி ஒய்யார சேவையுடன் மங்களகிரி வாகனத்தில் வேங்கட நாயகனாக திருக்கோவிலுக்கு வந்தடைவார். பிரம்மோற்சவத்தின் 3ஆம், 5ஆம், 8ஆம், 9ஆம் நாள் காலை மற்றும் 10ஆம் திருநாள் மாலை புறப்பாட்டின் சமயம் மாட வீதியில் கூடுதலாக குறுக்கு வீதிகள் மற்றும் திருக்கோயில் சுற்றுமாட வீதிகளில் ஸ்ரீ பெருமாள் எழுந்தருளுவது வழக்கம். 8ஆம் திருநாள் காலை ஸ்ரீ பெருமாள் விண்ணைத்தாழி தவழ்ந்த கண்ணனாக பல்லக்கில் மாட வீதிகளில் எழுந்தருளுவார். அச்சமயம் ரகுநாதபுர வாசிகள் அனைவரும் சுவாமிக்கு வெண்ணெய் சமர்ப்பித்து தங்கள் துயரங்கள் உருகிவிட வேண்டும் என வேண்டிக் கொள்வர்.
ஸ்ரீ பிரசன்ன வெங்கட நரசிம்ம சுவாமியை வெண்ணெய்த்தாழி கண்ணன் திருக்கோலத்தில் சேவித்தால் குழந்தை செல்வம் கிட்டும் என்பது நிதர்சனமான உண்மை. மாலை ஸ்ரீ பெருமாள் சவாரி பாகை தரித்துக்கொண்டு பத்தி உலா, ஊஞ்சல் சேவை மற்றும் ஒய்யாலி கண்டருளி, அலங்கார மண்டபம் எழுந்தருளி, குதிரை வாகனத்தில் மாட வீதி புறப்பாடு கண்டருள்வார். இரவு திருவடிக்கோயில் முன் ஸ்ரீ பெருமாளுக்கு குதிரை வாகன வேடுபரி உற்சவம், பட்டோலை வாசித்தல் நடைபெறும். ஸ்ரீ திருமங்கையாழ்வார் குதிரை வாகனத்தில் பெருமாளிடம் கொள்ளையடித்து பெருமாள் அவருக்கு அனுகிரகம் செய்யும் சன்னிவேஷம். ஸ்ரீ பெருமாள் திருக்கோயில் எழுந்தருளிய பின் சயனோத்சவம் நடைபெறும். 9ஆம் திருநாள் காலை ஸ்ரீ பெருமாள் 9 போர்வைகளை தரித்துக்கொண்டு பல்லக்கில் மாட வீதிகளில் எழுந்தருளுவார். திருக்கோயில் வந்தடைந்த பின் போர்வை கலைதல் நடைபெறும். ஸ்ரீ பெருமாள் உபய நாச்சியார்களுடன் பிரணய கலகம் நடைபெறும். அதாவது ஸ்ரீ பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் ஊடல் ஏற்பட்டு பிறகு இதன் காரணமாக திருக்கோயிலின் கதவுகளை சாற்றிக்கொண்டு பிறகு திறந்து பெருமானை உள்ளே அழைத்து பூப்பந்து விளையாடி மீண்டும் இணைதல் என்பதாகும். அச்சமயம் நித்திய சூரியான ஸ்ரீ விஸ்வக்சேனர் என்னும் சேனை முதல் ஆழ்வார் எழுந்தருளி ஸ்ரீ பெருமான் மற்றும் பிராட்டிக்கு இடையில் ஏற்பட்ட ஊடல் போன்ற மாயையை நீக்கிக் கொண்டு இருவரும் இணைந்து பக்தர்களை ரட்சித்து அருளும்படி பிரார்த்திப்பார். ஸ்ரீ விஸ்வக்சேனரின் வேண்டுகோளை ஏற்று ஸ்ரீ பிராட்டியும் பெருமாளை ஏற்றுக்கொண்டு சுவாமி மற்றும் சுவாமினியாக, அதாவது இருவரும் இணைந்து ஸ்ரீமன் நாராயணனாக ரகுநாதபுரத்தை ஆசிர்வதிப்பர். ஸ்ரீ பெருமாள் உபய நாச்சியார்களுடன் ஸ்ரீ ராமானுஜ புஷ்கரணி எழுந்தருளி திருமஞ்சனம் கண்டருளி சக்கர ஸ்நானம் என்னும் தீர்த்தவாரி நடைபெறும். மாலை ஸ்ரீ பெருமாள் உபய நாச்சியார்களுடன் பத்தி உலா, ஊஞ்சல் மற்றும் ஒய்யாலி கண்டருளி திக்பலி நடைபெற்று புண்ணியகோட்டி விமானம் என்னும் விமானத்தில் ஸ்ரீ சுதர்சனருடன் மாட வீதிகளில் புறப்பாடு கண்டருள்வார். திருக்கோயில் திரும்பிய பின் துவஜ அவரோகணம். துவஜ அவரோகணம் என்னும் கொடி இறக்குதல் நடைபெறும். பின் கும்ப புறப்பாடு நடைபெற்று ஸ்ரீ பெருமாள் உபய நாச்சியார்களுடன் மூலஸ்தானம் எழுந்தருளுவார். பத்தாம் திருநாள் காலை சப்தாபரணம். ஸ்ரீ பெருமாள் உபய நாச்சியார்கள், ஸ்ரீ தாயார், ஸ்ரீ ஆண்டாள், ஸ்ரீ சக்கரவர்த்தி திருமகனார், ஆழ்வார்கள் மற்றும் ஆச்சாரியர்கள் அனைவரும் ஒரு சேர திருமஞ்சனம் கண்டருள்வார்கள். மாலை துவாதச ஆராதனம் நடைபெறும். ஸ்ரீ பெருமாள், ஸ்ரீதேவி மற்றும் பூமி தேவியுடன் செட்டி திருக்கோலத்தில் பத்தி உலா, ஊஞ்சல் சேவை மற்றும் ஒய்யாலி கண்டருளி புஷ்ப பல்லக்கில் மாட வீதி புறப்பாடு கண்டருள்வார். இரவு ஸ்ரீ பெருமாள் திருக்கோவிலுக்கு திரும்பிய பின் பிரம்மோற்சவத்திற்கு வருகை தந்த தேவர்களை திருப்பி அனுப்பும் பொருட்டு விடை சாதித்தல் நடைபெறும். இத்தகைய சிறப்புமிக்க பிரம்மோற்சவ விழாவை பல 100 வருடங்களாக இடைவிடாது நடத்தித் தரும் ஸ்ரீ பிரசன்ன வெங்கட நரசிம்ம சுவாமியின் திருவடிகளுக்கு பல்லாண்டு பல்லாண்டு. அதேபோல் இச்சீரிய விழாவிற்கு உறுதுணையாக இருக்கும் அறங்காவலர் குழுவிற்கும்
பலிஜகுல செட்டி மக்களுக்கும் நன்றிகளை உரிதாக்குவது இத்தருணத்தில் சாலச் சிறந்தது. இந்த திருக்கோயிலில் ஸ்ரீபாத கைங்கரிய பரர்கள் பலர் உள்ளனர். செல்வத்துள் செல்வம், பெருஞ்செல்வம், கைங்கரிய செல்வம். பகவத் ராமானுஜரின் கூற்றின்படி கைங்கரியமே நம்மை உய்விக்கும். இக்கைங்கரியத்தை பெருமான் தானே தன் கைங்கரிய பரர்களுக்கு கொடுத்து உய்விப்பது இனிது. துவஜ அவரோகணம் செய்யப்பட்ட கருடக் குடையை இந்த பிரம்மோற்சவம் நல்லபடியாக நடத்தி வைத்த கங்கண பட்டாச்சாரியரிடம் ஒப்படைத்து பட்டாச்சாரியார் பகுமானம் மரியாதை செய்து வீடு வரை திருக்குடைகள் வாத்தியங்கள் முழங்க விடை சாதித்தல் நடைபெறும். விடையாற்றி உற்சவம். பிரம்மோற்சவம் முடிந்த பிறகு 3 நாட்கள் இந்த விடையாற்றி உற்சவம் நடைபெறும். 3ஆம் திருநாளில் ஸ்ரீ பெருமாள் சயன திருக்கோலத்தில் சேவை சாதிப்பார். நித்யஸ்ரீ நித்ய மங்கலம். சுபம். వినరో భాగ్యము విష్ణు కథ వెనుబలమిదివో విష్ణు కథ వినరో భాగ్యము విష్ణు కథ వెనుబలమిదివో విష్ణు కథ వినరో భాగ్యము విష్ణు కథ.